பிரபஞ்ச மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, இந்த நபர்கள் உண்மையாகவே உங்களை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார்களா, அல்லது இந்த நபர்களுக்காக காத்து கொண்டிருக்கலாமா, திரும்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே. நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே. இன்னொரு விஷயம், இது வந்து பொது வாசிப்பு அப்படின்றதுனால உங்களுக்கு பொருந்துகிற விஷயத்த எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு பொருந்தலை அப்படின்னா விட்டுருங்க. ஓகே. நம்ம இப்போ டேரெக்டாக யூனிவர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே. இந்த நபர்கள் உங்களை வேண்டாம் என்று முடிவு பண்ணிவிட்டார்களா, அல்லது மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கிறதாச்சு. ஓகே. நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே. இங்கே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்றா, என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த நபர்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கும்போது ஏற்பட்ட கஷ்டங்களும் மனப்போராட்டங்களும் இன்னுமே இந்த நபர் மனசில் ஆறாமல் இன்னுமே இருக்கு அப்படின்றது தான் இங்கே ஃபர்ஸ்ட் விஷயமா சொல்கிறாங்க. ஓகே. இந்த நபர்கள் வந்து இப்போ வந்து ஒரு போராட்டம் அப்படின்றதுனாலே இந்த போராட்டத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு வந்து நிறைய ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது அவங்களையே கஷ்டப்படுத்தி, இல்லை இந்த நபர்களுக்கே இஷ்டம் இல்லை அப்படின்னா கூட ஓகே, நான் இருக்கிற விஷயத்த எடுத்துக்கொண்டு, இப்போதைக்கு நான் இருக்கிற விஷயத்த நான் எடுத்துக்கொண்டு இந்த விஷயத்துலேருந்து நான் வெளியில் வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு சில நபர்கள் வந்து அந்த ஏற்பட்ட கஷ்டத்தோட போராடி கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால இங்கே காணக்கூடியதாக இருக்குது. இந்த நபருக்கும் உங்களுக்குமான இந்த உறவில் கண்டிப்பாக வெறுமை அப்படின்றதும் தனிமை அப்படின்றது ஒன்று தான் அதிகரித்து இருக்கே தவிர்த்து, இந்த இடத்துல வந்து ஒரு சந்தோஷமான எந்த ஒரு மெமரிஸுமே இந்த நபர்களுக்கு இல்லை. இந்த நபர்கள் கூட உங்களை நினைக்கும் போதும் சரி, இல்லை உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சாலுமே சரி, உங்களை கஷ்டப்படுத்தின வேதனைப்படுத்தின, இல்லை இந்த நபர்களே இந்த கஷ்டத்துக்கும் வேதனைக்கும் காரணமாக இருந்திருக்கலாம். ஓகே. அப்போது இங்கே ஒரு பொய்யான குற்றச்சாட்டு கூட உங்கள் மேலே வச்சுட்டு போயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த இடத்துல இந்த நபர்களை காயப்படுத்தி கொண்டாங்க அப்படின்ற ரீதியில் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் சந்தோஷமானது கூட இல்லை, எல்லாமே கஷ்டம் தரக்கூடிய மாதிரி தான் இருக்குது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி கூட என்னால் இந்த இடத்துல சந்தோஷத்தை வந்து எடுத்துகிட்டு வர முடியலை அப்படின்றது வந்து இந்த நபர்களோட எண்ணங்களில் வந்து ரொம்பவே இருக்குது. அதனால கூட இந்த இடத்துல தனிமை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வெறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த நபர்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னும், ஓகே, நான் இருக்கிறத வச்சு நீ சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு முயற்சிகளை வந்து இந்த நபர்கள் எடுத்துக்கொண்டிருக்காங்களாம். இந்த இடத்துல நீங்களும் சரி, இந்த நபர்களும் சரி, ஒரு சில நேரத்துலையும் ஒரு சில சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண முடியாத இடத்துல ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி வார்த்தைகளால் காயப்படுத்தி கொண்டீங்க அப்படின்னும், இந்த இடத்துல இந்த காதலில் பார்க்கும்போதே நிறைய வார்த்தைகளால் காயப்பட்ட அப்படின்ற ஆறாத தலைமுகள் இன்னமும் அவர் மனசை வந்து உறுதி கொண்டிருக்கு. ஓகே. உங்களோட செய்கை கூட அந்த நபர்களை தான் காயப்படுத்தியிருக்கலாமா. ஓகே. அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீ நடந்து கொண்ட விஷயம், நீ பேசின ஒரு விஷயங்கள், நீ பேசின பயன்படுத்தின சில வார்த்தைகள் வந்து என்னை ரொம்பவே காயப்படுத்திடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த நபர்களோட மனசில் வந்து எதிரொலிச்சு கொண்டிருக்கா. இந்த வார்த்தைகள் அப்படின்றது எதை நோக்கி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா, இது நபர்கள் வந்து உங்கள் உறவுக்கு வந்து ஒரு பொறுப்பு எடுத்துக்கொண்டிருக்க மாட்டார் அப்படின்னும், இவர் கொஞ்சம் செல்ஃபிஷாக நடந்து கொண்டிருப்பார் அப்படின்றதுனாலையும் இந்த காதல்லையும் சரி, உங்கள் மேலேயும் சரி, இந்த நபர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை முற்றிலுமாக இருந்திருக்காது. ஓகே. அப்போ நான் நம்புகிறேன், ஒரு உன்னதமான ஒரு காதலை கொடுக்குறேன், இல்லை ஒரு உண்மையான விஷயத்த கொடுக்குறேன் இப்படின்ற விஷயத்த இந்த நபர்கள் உங்களுக்கு கொடுக்காம இருந்ததுனாலையும் என்னவோ இந்த காதலில் வந்து ஒரு செல்ஃபிஷாக இந்த நபர்கள் நடந்து கொண்டிருக்காங்க அப்படின்னும், உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்காதனால இந்த காதல் வந்து முழுசாவே பாதிக்கப்பட்டு சிதறி கிடக்கிறது தான் நான் இங்கே பார்க்குறேன். எண்ணங்கள்லேயும் சரி, ஞாபகங்கள்லேயும் சரி, இவரோட இந்த காதல் வந்து சிதறி கிடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா இந்த நபர்களுக்கு பார்க்கும்போது தனிப்பட்ட ரீதியாகவே எமோஷ்னல் மெச்சூரிட்டி வந்து இல்லை அப்படின்றதுனாலையும் இந்த இடத்துல உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இந்த நபர்கள் வந்து ரெடியாக இல்லை. அதாவது இந்த காதலுமே கூட ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து நான் இப்போ ஃபுல்லாகவே ஒரு நம்புகிறேன், இல்லை அது ஒரு கமிட்மெண்ட்டாக ஒரு கல்யாணம் அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் கொடுத்து நெருங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்படின்றதுனாலும் என்னவோ இப்போ இந்த நபர்கள் திரும்பவும் இந்த ஒரு கமிட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்து பக்கமே போகிறதுக்கும் ஆசைப்படுறாங்கல்ல. ஓகேயா. ஏன்னா இது நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு நான் லைஃப் லாங் நீ வருவேன் அப்படின்னு நான் எந்த இடத்துலையும் ப்ராமிஸ் பண்ண கிடையாது. அப்படியே நான் உன் கூட ட்ராவல் பண்ணியிருந்தா கூட இதை மாற்றிக்கொள்ளலாம், உன் கூட ஒரு லைஃப் ஒன்று ரன் பண்ணலாம் இப்படின்னு ஆசைப்பட்டிருந்தாலுமே கூட நீ இந்த சைட்லேருந்து நடந்துட்டு ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் என்னை நிறையவே காயப்படுத்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து உணர்ந்து கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
உங்களுடைய உணர்ச்சிகளை வந்து இந்த நபர்கள் வந்து நிராகரிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ எல்லா விஷயத்துலையுமே உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு வந்து இந்த நபர்கள் வந்து மதிப்பும் கொடுத்துக்கொள்ளல. ஸோ அதே மாதிரி உங்கள் உணர்வுகள் என்ன, நீங்கள் இந்த இடத்துல காயப்படுவீங்களா, நீங்கள் இந்த இடத்துல சந்தோஷப்படுவீங்களா, உங்களுக்கு என்ன தேவையாக இருக்கும் அப்படின்றதுலையுமே கூட இந்த நபர்கள் முழு கவனத்தையும் செலுத்தாமல் கொஞ்சம் ஒரு செல்ஃபிஷாகவே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கலாம் இந்த காதலை அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த நபர்கள் வந்து ஒரு கட்டத்தில் எண்ணங்களை மாற்றிக்கொண்டு உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு மாற்றிக்கொண்டிருந்தாலுமே கூட அந்த ஒரு சில விஷயங்கள் நடந்ததில்ல. ஸோ இந்த விஷயங்கள் நடந்ததில் இந்த நபர்களும் நீங்களும் சேர்ந்து இப்போ ஒரு கனவு குடும்பத்தையே நீங்கள் உருவாக்கியிருப்பீங்க. இல்லை கனவுல இப்படிலாம் வாழலாம் அப்படின்னு நினச்சி கொண்டிருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த குடும்ப வாழ்க்கை வந்து முற்றிலுமே இங்கே தரமட்டமாகி போயிட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்மளால் இங்கே காணக்கூடியதாக இருக்குது. அதாவது உங்களுடைய கனவு வாழ்க்கை வந்து முறிந்து விட்டது அப்படின்றதையும் நம்மளால் இங்கே நோட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ அப்போது இந்த இடத்துல எல்லாமே தரமட்டமாக்கிடுச்சு அப்படிங்கும்போது இந்த நபர்கள் வந்து உங்களை நினச்சி கொண்டிருக்காங்களா அப்படின்ட்டு கேட்டால் கூட இந்த நபர்கள் வந்து உங்களை மறந்துட்டு போனது தான் ரொம்பவே அதிகம். இப்போ ரொம்ப நாள் இந்த நபருக்காக நான் காத்து கொண்டிருக்கேன், இல்லை இந்த நபர்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்குது, இந்த நபர்கள் வேறு எதுலேயோ ஃபோக்கஸ் தராங்க அப்படின்னா இந்த நபர்கள் வந்து ஆல்ரெடி இந்த இடத்துல ஃபுல்லாகவே டன் பண்ணிட்டாங்க அப்படின்னும், இந்த இடத்துல உங்களை மறந்துட்டு அவங்களோட இனிமையான நினைவுகளை நோக்கி அவங்க பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ இந்த நபர்களுக்கு இப்போ என்ன தேவை, இந்த நபர்களுக்கு இப்போ என்ன பண்ணினா சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு என்ன தேவையோ அந்த ரூட்டை பார்த்துட்டு இங்கே ரொம்ப தூரம் உங்களை விட்டு நகர்ந்து போயிட்டாங்க அப்படின்றதையுமே நம்மளால் இங்கே காட்சி வழியாக காணக்கூடியதாக இருக்குது. ஸோ அதுதான் இந்த நபர்கள் வந்து மீண்டும் வருவார்களா, இல்லை திரும்ப உங்க கூட கதைப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய எண்ணங்கள் வந்து உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே என்னத்த சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நபர்கள் மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இவங்களுக்கு ஒரு லைஃப், இவங்களுக்குண்டே ஒரு விஷயம் வேணும் அப்படின்னும், இவங்களுக்கு இணங்குற மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு முழுமையாக இந்த இடத்துல இந்த விஷயத்த முடிச்சிட்டாங்க அப்படின்னும், முழுமையான முடிவுகளை வந்து இந்த இந்த நபர்கள் வந்து மனசார எடுத்துகிட்டு தான் போயிட்டுருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்மளால் இங்கே காணக்கூடியதாக இருக்குது. ஏன்னா நான் சொன்ன இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் மனசை வந்து கடுமையாக பாதிச்சிருக்கலாம். ஆனால் உண்மை விஷயம் இதுதான் அப்படின்றத வந்து யூனிவர்ஸ் ரொம்ப கிளியராகவே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் உங்களோட இருந்த காலத்தில் கஷ்டங்களும் போராட்டங்களும் இன்னும் அவர் மனசில் இருக்குது, வேதனைப்படுத்திகிட்டே இருக்குது. அவர் மனசில் வந்து ஃபைட் பண்ணி கொண்டுட்டே இருக்கிறார். ஓகே. அதாவது இந்த ஃபைட்டிங் எனர்ஜியே எனக்கு வேண்டாம், நான் எதை பற்றியும் யோசிக்க கிடையாது, நான் என் மனசில் வந்து ஃபைட்டிங் எனர்ஜியெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் இந்த இந்த போராட்டத்திலேருந்து விடுபட்டு இந்த மன அழுத்தத்திலேருந்து நான் விடுபட்டு எனக்காக ஒரு பாதையை நோக்கி போகிறேன் அப்படின்றாரு. ஏன்னா இந்த நபர்கள் வந்து உங்களோட எனர்ஜியோட ஃபைட் பண்ணியே நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு நபர்கள் வந்து சிந்திச்சிருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இந்த உறவில் வந்து ஒரு சூரிய ஒளி அப்படின்ற ஒரு விஷயமே இங்கே தெரியுதில்ல. அதாவது ஃபுல்லாகவே ஒரு டார்க் எனர்ஜி, ஒரு இருள் சூழ்ந்த ஒரு விஷயம் மாதிரி தான் இந்த காதல் வந்து இருக்குது அப்படின்றதுனாலோ என்னவோ இந்த இடத்துக்குள்ள ஒரு சந்தோஷமான விஷயங்கள் வந்து இல்லை அப்படின்னும், தனிமை அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து அதிகப்படுத்தி கிடக்கு. இந்த நபர் வந்து எப்பெல்லாம் உங்களை பற்றி நினைக்கிறாரோ அப்பெல்லாம் இவரோட மனசு வந்து ரொம்பவே இப்படி எனக்கு காயப்படுது, ரெண்டா பிளந்துடுச்சு அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தான் இந்த நபர்களுக்கு வந்து இருக்குது. அதாவது சில நேரங்களில் வந்து கடுமையாக வார்த்தைகள் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னல, இதை வந்து நினச்சி இந்த நபர்கள் வந்து கவலைப்படலாம். இல்லை நீங்கள் ஒரு சில விஷயம் பேசுகிறீங்க அப்படின்னா கூட, இல்லை இந்த இடத்துல வேணும்னு இந்த நபர் வந்து என்னை புறக்கணிக்கப்பட்டுட்டார், அதனால நான் திரும்பவும் அந்த இடத்துல போய் நிற்க தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இவர் உறவுக்கு வந்து தேவையான பொறுப்பை எடுத்துக்கொள்கிறதுக்கும் இந்த நபர்கள் தயாராக இல்லை அப்படின்றதையும் நம்ம இங்கே பார்த்தோம். அதாவது சுயநலமாக நடந்து கொள்கிறான், நம்பிக்கை வந்து இல்லை, ஏன்னா தனியார் நின்று போராடுற அளவுக்கு இந்த நபர்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்றது கூட இங்கே முக்கிய காரணமாக இருக்கலாம். ஸோ அதாவது இங்கே ஒரு சில நபர்கள் வந்து நான் வந்து உனக்கு கமிட்மெண்ட் தரேன், இப்போதைக்கு பதில் கொடுக்கல அப்படிங்கும்போதே இந்த நபர்கள் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து இங்கே உறுதியாகுது. ஓகே. ஸோ இது வந்து உங்களை காயப்படுத்தியிருக்கக்கூடும். ஆனால் உண்மை விஷயம் இதுதான். இங்கே யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யாரை மனசில் நினச்சி கொண்டு இந்த ரீடிங் பார்க்குறீங்களோ அந்த நபர் வந்து உங்ககிட்ட ஒரு காதலை வெளிப்படுத்தலை, அந்த நபர்கள் வந்து ஒரு ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்மளால் இங்கே காணக்கூடியதாக இருக்குது. ஓகே. ஸோ அவங்க வந்து உங்களுடைய உணர்ச்சிகள்லாம் தப்பாக அணுகியிருக்கலாம். ஓகே. ஸோ அது வந்து மனசுக்கு வந்து இவங்க மனசுக்கே குழப்பமா இருந்திருக்கும். உங்களோட சேரும் போதும், இல்ல கதைக்கும் போதும் அவங்களுக்கே ஒரு இரிட்டேட் மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருந்திருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு காதல்ன்ற ஃபீலிங்ஸோ
இல்ல ஒரு உன்னதமான ஒரு விஷயமோ, இல்ல காதலுக்கான எந்த விஷயத்தையுமே இங்க குடுத்துடலாம். அப்படிங்கும்போதே, இந்த இடத்துல வந்து இந்த நபர்கள் வந்து அ ஏதாவது ஒரு ஒரு விஷயத்துக்காக மெயினா பழகியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காம். ஸோ அப்படி இருக்கைக்க, யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உங்கள காப்பாத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இங்க ஒரு சிலருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருந்தா காயப்படுவீங்க அப்படின்றதுக்காக கூட, இந்த நபர் வந்து உனக்கானவர் இல்ல, கிடையாது அப்படின்னு உங்கள அந்த இடத்துல இருந்து நீக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்மளால இங்க காணக்கூடியதா இருக்கு. ஓகே. அதே மாதிரி இந்த நபர்கள் வந்து குடும்ப வாழ்க்கை அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு கூட இப்போ வேற ஒருத்தங்க வந்து இருக்கலாம். ஓகே. அப்போ இந்த நபர்கள் உங்ககிட்ட பழகினதும் கூட ஒரு குடும்ப விஷயத்துக்கா அப்படின்னு கேட்டால் அதுலேயுமே இங்கே முழு ஆன்சர் வந்து எதுவுமே கொடுக்கல. எல்லாமே தள்ளி தள்ளி போயிட்டு தான் நிற்குது. ஓகே. ஸோ அதே மாதிரி பழைய நினைவுகள் அதெல்லாம் இந்த நபர் இன்னுமே நினைச்சு கொண்டிருக்காராண்டா கண்டிப்பாக கிடையாது. அந்த நினைவுகள்லாம் இந்த நபரை விட்டு ரொம்ப தூரமாக போய் சேர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ, அதே மாதிரி இந்த நபர்களோட மனசுலயும் இந்த காதல் ஒட்டிக்கொண்டிருக்கா அப்படின்னு கேட்டா, இல்ல. இந்த நபர்கள் வந்து முழுசான ஒரு முடிவு தான் எடுத்துக்கொண்டு போயிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல இருந்து நான் மூவ் ஆக விரும்புறேன். எனக்கு இந்த உறவு வந்து ரொம்பவே கசப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் ஒரு சில முடிவுகள எடுத்துட்டு தான் போயிட்டுருக்காங்க. ஓகே. ஸோ, இந்த விஷயம் வந்து உங்களுடைய ஹீலிங்க்கு வந்து முதல் படியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ, இது ஒரு கஷ்டமான உண்மை அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பா ஹீலிங் தேவைப்படுது. ஓகே. அதாவது நீங்க வந்து ஹீல் பண்ணி கொண்டீங்கன்னா தான் இந்த இடத்துலேருந்து மூவ் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ, அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு தேவை தனிப்பட்ட விளக்கம். ஏன்னா, இந்த காதல்ல உங்களுக்கு ஒரு முழு விளக்கம் கிடைச்சிருக்குமா அப்படின்னு கேட்டா, இங்க எனக்கு முழுசாவே உங்களுக்கு வந்து ஒரு முழு விளக்கம் கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. எல்லாமே ஒரு அரைகுறையா தான் இருக்கு. ஒரு தெளிவில்லாம, இனிமே நீங்க வந்து ஏதாவது ஒரு ட்ராப்புக்குள்ள சுத்தி கொண்டிருக்கலாம். இந்த நபர்கள் மீண்டும் வருவாங்க இப்படின்றதெல்லாம் உண்மையாவே ஒரு கற்பனையாவே இருக்கலாம். நீங்க மேபி இந்த நபர வந்து அலாதியா காதலிச்சு கொண்டிருந்திருக்கலாம். ஸோ, அதனால கூட என்னமோ இந்த நபர்கள் உங்கள விட்டுட்டே போயிட்டாங்க அப்படின்ற உண்மை வந்து உங்க மனசுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஓகே. நம்ம இதுக்கப்புறம் வந்து நின்னு வேலை கிடையாது அப்படின்னும் யூனிவர்ஸ் வந்து ஏதோ ஒரு இடத்துல நீ போயிடு அப்படின்ற மாதிரியும், நீ நியூ பிகினிங் பண்ணிடு அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஆனாலுமே நீங்க உண்மையா காதலிச்சனாலோ என்னமோ உங்களால வந்து இந்த விஷயத்த ஏத்துக்கொண்டு இதுலேருந்து வெளிய வர முடியாம இன்னுமே இந்த நபர்களுக்காக காத்து கொண்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி என்னால இங்க காட்சிலயா பார்க்கக்கூடியதா இருக்கு. ஸோ, இந்த இடத்துல வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து வேணும். ஓகே. உங்களுக்கான தெளிவு வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே, தேவையில்லாம இந்த இடத்துல நின்னு டைம் வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா, நீங்க இந்த இடத்துல நிக்க நிக்க உங்களுடைய லைஃப் தான் ரொம்பவே அ ஒரே இடத்துல நின்னு கொண்டிருக்கு அப்படின்றது மட்டும் உறுதியானது. ஏன்னா, நீங்க எந்த நபர நினைச்சு பார்த்து கொண்டிருக்கீங்களோ, அந்த நபர்கள் வந்து ஆல்ரெடி மூவ் ஆகி அவங்களோட லைஃப்ப பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படின்றதுனால, இந்த இடத்துல நீங்க இனியும் நின்னு எந்த யூஸும் இல்ல அப்படின்றதுனால, நீங்க முன்னோக்கி நடக்கிறது ரொம்பவே நல்லதா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ, கண்டிப்பா இந்த விஷயம் வந்து அ உங்களோட மனசே சொல்லியிருக்கும். இந்த நபர்கள் வந்து போயிட்டாங்க. இனி முடிஞ்சுட்டு. இனி வர்றதுக்கான வாய்ப்பில்ல அப்படிலாம் யாருக்கு தோணுதோ, இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு தான். ஓகே. ஏன்னா, இந்த யூனிவர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சில விஷயத்த வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க. ஏன்னா, நீங்க தெளிவுபட்டா தான் உங்களுடைய லைஃப் வந்து இன்னொரு கட்டத்த நோக்கி, இல்லன்னா நியூ பிகினிங் நோக்கி ரன் ஆகும் அப்படின்றதுக்காக. ஓகே. ஸோ, மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியா தேவை அப்படின்னா, மறக்காம வாட்ஸ்அப் இல்லன்னா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ, இதே போல இன்னும் ஒரு ரீடிங்ல நான் உங்கள சந்திக்கிறேன். பாய். டேக் கேர்.